தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தார சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நானார், இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நானார். புல்லிலும் பண்ணிலும் தொட்டியிலே போ மகனும் தொட்டியிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ வைத்தியராம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தியராம், இங்க பங்கமுற்ற பசுந்து தொட்டில் படுத்திருக்கேன் நான், இங்க பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கேன் நான். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நானார். புல்லிலும் பண்ணிலும் தொட்டியிலே போ மகனும் தொட்டியிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தராம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தராம், இங்க பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கேன் நான், இங்க பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கேன் நான். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. Hallelujah, praise the Lord. So we know that December 25, we celebrate it as a Christmas. So we know that this day, and we are celebrating this day as a birth of Jesus Christ, who came to the earth as a savior. And today here I am to sing a traditional Tamil song, that ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். So let's sing together. Those who know, I request everyone to clap your hands together and sing with me. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். அதிசயம் அன்பாரின் ஜெனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் ஜெனிப்பு அதிசயம்.
ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். இதோ உலகத்தை மீட்க வேண்டிய இரட்சகர் இந்நாளில் பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்கி, சாபங்களை நீக்கி, கட்டுக்களை நீக்கி அவிழ்த்து பரிபூர்ண பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக இரட்சகர் இந்த பூமியில் பிறந்திருக்கிற நாளை நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையை, மகத்துவங்களை நினைவு கூர்ந்து துதித்து பாடுவோம். மகிமையே, மகிமையே, மனுக்குள்ள மீட்ட மகிமையே, மனுருவம் எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக மேன்மை துரத்ததா? பாவியின் சாபம் அணிந்ததா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா? பாவியல் சாபம் அணிந்ததா? ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். நம்முடைய தேவன் இந்த பூமியில் இருந்த நாட்கள் 3 வருடங்கள் ஊழியம் செய்த நாட்களை நினைத்தால் அவர் பற்றின மகிமையை நம்மளால் விளங்க முடியாது. ஏனெனில் இரட்சகர் நமக்காக இந்த பூமியில் வந்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி சிலுவையில் சாபமாய் 3ஆம் நாளில் நமக்காக உயிரோடு எழுந்து ஜெயத்துடன் பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நினைத்து நினைவு கூர்ந்து நமக்காக அவர் செய்த தியாகங்களை எண்ணி துதித்து பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆகாய மகிமை ஜொலித்ததா? ஆடிடேர் கண்டு ரட்சித்ததா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆகாய மகிமை ஜொலித்ததால் ஆடிடேர் கண்டு ரசித்ததா? ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். சேர்ந்து ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். அதிசயம், அதிசயம், அன்பரின் ஜெனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தின் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஈனலோகத்தின் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும்
இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அரூப சொரூபியே, அரூபியே, அரூப சொரூபியே, எமை ஆளும் பரிசுத்த ரூபியே, அரூப சொரூபியே, அரூபியே, அரூப சொரூபியே, எமை ஆளும் பரிசுத்த ரூபியே, அரூப சொரூபியே. ரணகரூபியே, அசரீரி சத்ய நீதியா ரணஸ்வரூபியே, ஆதிகா ரணகரூபியே, அசரீரி சத்ய நீதியா ரணஸ்வரூபியே, வேதவா சகசமுத்திர ஓதுவாய்மைகள் சுமுத்திர, வேதவா சகசமுத்திர ஓதுவாய் மைகள் சுமுத்திர, தீதில்லா துயர் விசித்திர ஜாதியா ரூட பவித்ர, தீதில்லா துயர் விசித்திர ஜாதியா ரூட பவித்ர, அரூபியே, அரூப சொரூபியே, எமை ஆளும் பரிசுத்த ரூபியே, அரூப சொரூபியே. தெய்வீகமே, செறி முதல் ஒரு பொருள் ஏருளா வியசினேகமே, சீருளா விய தெய்வீகமே, செறி முதல் ஒரு பொருள் ஏருளா வியசினேகமே, பாருளோர் பணிந்து போற்றும் ஆரியர் அடியர் சாற்றும், பாருளோர் பணிந்து போற்றும் ஆரியர் அடியர் சாற்றும், நேரமே புகழை ஏற்றும் வீரமாய் மன்னதை ஆற்றும்,
மனதையாற்றும் அருவியே அரூப சொரூபியே எமை ஆளும் பரிசுத்த ரூபியே அரூப சொரூபியே திருவின்ன துறை நிதான கருணையாதிபதி மோன திருவின தூரை நிதான கருணையாதிபதி மோன சூரனரர் வணங்குவான ஒரு பரமஞான சூரனரர் வணங்குமான ஒரு பரமஞான அரூபியே அரூப சொரூபியே எமை ஆளும் பரிசுத்த ரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே வானாதி வானங்களுக்கு மேல தம்முடைய பரம சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, 2000 வருஷங்களுக்கு முன்பு சொருபியா எங்களை சந்தித்த பர ஜோதியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் சர்வ பாவத்தையும் இருந்தும் ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று நீ இந்த உலகத்துக்கு வந்தீர். ஏற்றுக்கொண்டவர்கள், உம்மை தெய்வமில்லை என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உம்மை மறுதலித்தவர்கள், உமக்கு விரோதமாகவே இன்று வரை கூட்டம் கொடுக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் சூரியனையும் மழையும் வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் இறங்கி வாரும். ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் பூமிக்கு மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறதே, அந்த நாமத்தை எல்லோரும் அறிவித்தார். ஒரு பண்டிகை கிறிஸ்துவர்களாக மட்டுமல்ல, எப்பொழுது ஜோதியிலே வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் வாழ கிருபை அளிச்சலும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தி பலிபடுத்தி நிறுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உலகமெங்கும் இன்று கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கொண்டாடி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். சிலர் ஆவிக்குரிய வழியிலையும் கொண்டாடுகிறார்கள், சிலர் பாட்டிலோடும் சாராயத்தோடும் ஆபாசத்தோடும் கொண்டாடுகிறார்கள், சிலர் மரத்தை வைத்து கும்பிடுகிறார்கள், சிலர் தாத்தாவை கூப்பிட்டு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறார்கள். வேத புத்தகத்தில் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. இயேசு இந்த உலகில் எதற்கு வந்தார்? கிறிஸ்துமஸ் பண்டிகை எதற்கு? ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன், அங்கெல்லாம் கிறிஸ்மஸ் ஹாலிடேன்னு இப்போ சொல்கிறது இல்லையா, ஹாப்பி ஹாலிடேங்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ சாண்டா கிளாஸ் ஹாலிடேன்னு மாற்றுறாங்களாம். யூஎஸ்லேயும் அப்படி வந்துருமா, எல்லா நாட்டிலையும் அப்படி வந்துருமா? பல நாடுகளில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடக்கூடாது தடை, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடாது தடை, பல இடங்களில் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ட்ரெஸ்ஸை கூட வெளியே தொங்க விடக்கூடாது தடை. இந்தியாவிலும் தடை போடவில்லை, ஆனால் தடை செய்வதற்கான ஒரு கூட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தினந்தோறும் சமூக வலைதளம் பாருங்கள், நார்த் இந்தியாவிலலாம் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எங்கேயாவது போட்டிருந்தா ரோட்டில் ஒரு அம்மா பாவம் ஏழை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்மஸாக போய் அடித்து நொறுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. இந்த நெருக்கம் வந்தால் தான் கிறிஸ்தவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக இந்த உலகில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கு அர்த்தமே அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பெயரை மறுதலியாமல் நிற்பது தான். கைகளை சட்டி அவர் நாமத்தை மறுதலியாமல் நிற்பது தான். இயேசு கிறிஸ்து ஒரு மதக்கடவுளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்திற்கு சொந்தமான தெய்வமாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் ஜோதி. எந்த ஜோதி? கிறிஸ்தவனுக்கு ஜோதி, இந்துக்கு ஜோதி, இஸ்லாமியனுக்கு ஜோதி, யூதனுக்கு ஜோதி, சேசக்காரனுக்கு ஜோதி, ஆங்கிலிக்கனுக்கு, மெத்தடிஸ்டுக்கு,
பேப்டிஸ்டுக்கு, கத்தோலிக்கருக்கு, பெந்தகோஸ்து சபைகளுக்கு ஜோதியா? இல்லை, உலகத்துக்கு ஜோதி. அவர் சொன்னார், நானே உலகின் ஒளி, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னார். அதை புரியாமல் தான் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை மதமாக சித்தரித்து சொல்லுகிறாங்க. ஒரு மதர் தெரசாவெல்லாம் முந்த நாள் ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, அவள்லாம் இங்கே வந்து மதம் பரப்ப வந்தா, அவளுக்கெல்லாம் ஒரு புனிதர் பட்டமா, அந்த நிகழ்ச்சிக்கு யாராக போகலாமா என்று. அதாவது மதவெறியர்களுக்கு அன்பும் இருக்காது, இரக்கம் இருக்காது. மதம் இருக்கிற இடத்தில் இறைவன் இல்லை, இறைவன் இருக்கிற இடத்துல மதம் இல்லை. கைகளை தட்டுங்களே. மதம் இருக்கிற இடத்துல இறைவன் இல்லை, இறைவன் இருக்கிற இடத்துல மதம் இல்லை. எத்தனையோ காலங்களுக்கு பிறகு தலையெடுக்க வச்சோம். வளர்த்த கடா முட்டை வந்தால் வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளுன்னு ஒரு கவிஞர் எழுதினார். வளர்த்த கடா முட்டை வந்தால் வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுகிறாரு. அதற்கு சிவாஜி கணேசன் நடித்தார். கேட்டிங்களா? இப்போ வளர்த்த கடா முட்டை வருது, வச்ச செடி முள்ளாயிடுச்சு. கல்வி இல்லாமல் ஜாதி வெறியில் அடிமையாக இருந்து சிரட்டைகளை காப்பி தண்ணி வாங்கி குடித்து கைகளை தொட்டு அவர்களை கண்டா உயர்ந்த ஜாதியை கண்டா எங்கேயோ தூரத்து என்று நம்மையும் மிஷினரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி முதல்ல சூப்பு கொடுத்தாங்க, அப்புறம் சோப்பு கொடுத்தாங்க, சுத்தத்தை சொல்லி கொடுத்தாங்க. சோப் சால்வேஷன், அப்புறம் தான் ரட்சிப்பை சொன்னாங்க. அப்படியான 200 ஆண்டுகளாய் இந்தியாவை ஆண்ட வெள்ளக்காரன் என்றைக்கோ இந்திய நாட்டை கிறிஸ்தவாய் நாக்க துப்பாக்கி முனையிலே மாற்றிருக்க முடியும். இவர்கள் எடுக்கிற தடியும் கம்பு எடுத்து அன்னைக்கு செஞ்சிருந்தா இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவம் வேதம் அதுக்கு அனுமதியே கொடுப்பதில்லை. மதம் மாற்றுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை, மனம் மாற்றுவதற்குத்தான் அனுமதிக்கிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், மனம் திரும்பி யார் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து என் சீடர்களாய் மாற்றுங்கள், கிறிஸ்தவனாய் மாற்றுங்கள், சபை அங்கத்தினாய் மாற்றுங்கள், விசுவாசிகளாய் மாற்றுங்கள் சொல்ல, சீடர்களாய் மாற்றுங்கள். சீடர்கள் என்ற குணத்துக்கு சீடனுடைய தகுதி என்ன? முதலாவது வீட்டை விடணும், அப்புறம் தாயை விடணும், அப்புறம் தகப்பனை விடணும், அப்புறம் மனைவியை விடணும், அப்புறம் குழந்தைய விடணும், அப்புறம் நிலத்தை விடணும், அப்புறம் தன்னைத்தான் வெறுக்கணும். தனக்குன்னு ஒரு உணர்வுமே இருக்கக்கூடாது. அப்புறம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணும். சிலுவையை தூக்கிட்டு போகிறதில்ல, தன்னுடைய பாடுகளை அவன் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற அவனே எனக்கு சேஷனாக இருப்பான். தாயை விடணும்னா முதியோர் இல்லத்தில் போய் விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை, மனைவியை விடணும்னா டைவர்ஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. என்னை விட இறைவனை விட 1% கூட இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு. 2வது இடம்தான் மற்ற உறவுகளுக்கு. நாம் மற்ற உறவுகளுக்கு முதலிடம் கொடுத்ததுனால தான் சீரழிஞ்சு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பாவிகளாய் மாறி கிடக்கிறோம். இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷன்கிட்ட மதமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பிரிவினையும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைவனுடைய பக்தர்கள் என்பது எல்லா மதத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அன்பு இருக்கும், ஐக்கியம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். மதவாதிகளிடத்தில் அன்பு இருக்காது, சகோதரத்துவம் இருக்காது. கட்சியை வளர்க்குறத மாதிரி ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், இந்த மாதிரி இவர்களுக்கு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆதாயமாக்குறது தான் அவருடைய நோக்கம். அவர்கள் வணங்குகிற இறைவன் வந்து இறங்கி வந்து இப்படி செய்யாதுன்னு சொல்லலாம், அவரையே அடித்து கொண்டுருவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்திலையும் என்னுடைய சபை, என்னுடைய மக்கள், என்னுடைய காங்கிரிகேஷன், என்னுடைய ஆத்மா, என்னுடைய டயசிஸ், என்னுடைய குடும்பம் அப்படி என்று ஒரு சங்கத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள். ஆண்டவர் சங்கத்தை கட்டமைக்க வரவில்லை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி இயேசு இறங்கி வந்தார். அவர் உதய நட்சத்திரம், தி மார்னிங் ஸ்டார். என்னது? மார்னிங் ஸ்டார், அதிக விடிவெள்ளி நட்சத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான தெய்வம். எனவே தான் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருவன் இருட்டை பின்பற்றாமல் வெளிச்சத்தில் நடக்கிறான். கிறிஸ்துமஸ் செய்தி எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க,
நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும், நீங்கள் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னோட பிரியாணிங்கிற நீ அக்கா பிள்ளை இங்கே வந்திருக்கு, நம்ம ஏதாவது சாப்பாடு போடணுமா அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதான் தனத்தை கூப்பிட்டுக்கிறேன். பிள்ளைகள் அங்கே இன்னும் பிரியாணிங்கிற இன்னும் பண்ணாமல் வந்திருக்குங்களா அப்படின்னு. இங்கே பிரியாணி விட பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. ஒரு அங்கே பாரு ஆன்லைனில் உட்காந்துருக்காங்க, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இன்றைக்கி பிரியாணி பண்ணலை போலுக்கு. சிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்கீங்க இல்லையா சிஸ்டர்? பாரு காலையிலேயே உட்காந்துட்டாங்க. சிஸ்டர் அங்கே பாருங்கள், உஷாராணி சிஸ்டர், அவங்க பிரியாணி பண்ணிங்களா? இல்லையா? அவங்களும் இல்லையாமா. எங்கள் சாலினி பிரியாணி பண்ணலையா? இல்லையா? பிள்ளைங்க பாவம், இதை வாங்கியாவது கொடுத்துருங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியுது இந்த பிரியாணி இன்னைக்கு தான் சாப்பிட்றோம். ஏசு கிறிஸ்து இன்னைக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிறக்கலை. என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டோமோ அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். அன்னையிலிருந்து நம்மளை உச்சிதமான கோதுமையினால் தான் போஷிக்கிறார். KFC சிக்கன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, என்னென்ன தலைப்பாக்கட்டி பிரியாணி, என்னென்ன பிரியாணி இருக்குமோ அத்தனையும் தினம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கு மட்டும் விசேஷமாக தின்றதில்ல. காணாத இந்த பட்டி காட்டா முட்டையை கடையை பார்த்த மாதிரி இந்த ஸ்டாரை இன்னைக்கு பார்க்கலங்க. என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஸ்டார் ஆகிட்டோம். கையை தட்டுங்களேன். இந்த அநேகரை ஞானவான் ஆக்குகிறவர்கள் வானத்தில் பிரகாசிக்கும், ஆகாயத்தில் பிரகாசிக்கும் சூரியனைப் போல, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். கைகளை தட்டி ஆண்டவர் சொன்னார், என்னை ஞானவான் ஆக்க கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார், எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்டார் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, எல்லா ஸ்டாரும் இப்போ முதலமைச்சர். வர்ற ஸ்டார்லாம் என்ன ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி மாதிரி, அடுத்த கட்ட குரங்குலேருந்து மனிதன் வந்தான் என்ற பரிணாம வளர்ச்சி டார்வின் சொன்னது மாதிரி, இப்போ நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நடிகர் ஆனது அடுத்து என்ன இப்போ ஸ்டார், சிஎம் ஸ்டார். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கிறது. இந்த பாப்புலரிட்டியை, இந்த ஃபேம், மக்களிடத்தில் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம்னா என்னன்னாலும் செய்யலாம் என்ன தைரியம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் ஃபேமஸ் ஆனார். அப்போ அந்த பொறாமையினால இவன் அரசனாகி விடுவான் என்று சொல்லி அன்றைக்கு சிலுவையில் அடிக்க கொண்டு போகிறார்கள். ஏன்னா இவனை இப்படியே விட்டால் என்ன ஆயிடுவான், நம்ம போஸ்டிங்க பிடிக்கும். ஏன்னா ஆட்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்க, இப்போ இயேசு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி போய் நின்ன உடனே ஜட்ஜு கேட்குறாரு பிலாத்து, நீ யூதர்களின் ராஜாவா? பிலாத்து தானே கேட்டார். பிலாத்து கேட்குறாரு, யூதர்களின் ராஜாவா? அமைதியாக இருக்கிற, சொல்லு, நீ யூதர்களின் ராஜாவா? ஆம், நான் ராஜாதான். ஆனால் நீ நினைக்கிறபடி இந்த பூமிக்குரிய உன்னுடைய சிங்காசனத்தை பிடுங்க வந்த அல்லது இந்த ஜனங்களை ஆளுகிற இந்த உலகத்துக்குரிய ராஜா அல்ல, என்னுடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. கைகளை தட்டி, என்னுடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கா. அப்படி சொன்ன உடனே அந்த ஜட்ஜு, அந்த ராஜா அரண்டுட்டான். இதனோட இதுவரை நான் கேட்காத ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறானே, இந்த நீதிமானை போய் சிலுவையில் அடிக்கிறதுக்கு எனக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடுதலையாக்க மனதாக இருந்தானான். விடலை. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது சொல்கிறாரு, முதல் முறையாக நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுதும் தண்டனை நிறைவேற்றப்பட்ட மரண நிறைவேற்றப்பட்ட முதல் நபர் இயேசு கிறிஸ்து தான். நீதிமன்றமே சொல்லிச்சு, இந்த நீதிமானின் ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை. அப்போ நாம் எல்லாரும் மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதில்ல. கொண்டாடுறவங்கள தவறாகவும் சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொண்டாடுறவங்கள அவங்க ஆண்டவர் தான் உயர்த்துறாங்க, அதில் தவறே இல்லை. நாமளும் கர்த்தரை தான் உயர்த்துக்கிறோம். ஒரு நாள் அல்ல, என்றைக்கு இயேசு உள்ளே வந்தாரோ அன்றிலிருந்து கண்ணை மூடி பஞ்சு மூக்கில் வச்சு வரைக்கும் வர அவர் உயர்த்திக்கிட்டே இருக்க போகிறோம். கையை தட்டுங்களேன். 40 நாள் லெந்து டேஸில் மட்டும் நம்ம உபவாசம் பண்ணுறதில்ல, எல்லா நாளும் உபவாசம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் வெறுத்து தான் வாழுகிறோம். தண்ணீரை வெறுத்து, சாப்பாடை வெறுத்து, கறியை வெறுத்து, ஆகாத சம்பாஷணைகளை வெறுத்து, மதுவை வெறுத்து, சிகரெட்டை வெறுத்து, 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3 பொண்டாட்டியை வெறுத்து, இதோ இந்த உலகத்திற்கு காண்கிற அநித்தியமான அயோக்கியமான எல்லா பாவங்களையும் வெறுத்து 40 நாள் மட்டும் அல்ல, அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கண்களை மூட அந்த நாள் வரை வெறுத்து வாழுகிற ஒரு மனுஷனுக்குத்தான் இந்த ஜோதி உதித்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் பாடினேன், அருபியே அருப சொருபியே.
உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. நல்ல இப்போ உள்ள தமிழில் பாடினாலே உங்களுக்கு புரியாது. நாம் பாடினது எப்பவோ உள்ள தமிழ். அருபினா அருபியே அருப சொருபியே எமை ஆளும் பரிசுத்த ரூபியே. அருபினா உருவமற்றவர். அருபினா என்னது? அந்த அருவி சொருவமா இன்னைக்கு வந்தீரே. சொருவம்னா உருவம் உள்ளவர். கையை தட்டுங்களேன். அருபினா உருவமற்றவர், சொருபினா உருவம் உள்ளவர். இயேசு என்கிற பெயரில் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். கையை தட்டுங்களேன். தேவன் மாமிசத்தை 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டாராம். அருபி சொருபியானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷன் மாதிரி செஞ்சு சிலுவையில் ஒன்று, இதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஒன்று, கெத்செமனில் ஒன்று, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வச்ச மாதிரி ஒன்று கும்பிடலாமா? இல்லை. அவர் அருபிதான். அருபியா இருந்தார், சொருபியாய் வாழ்ந்தார், முடித்தார், போயிட்டாரு. இப்போ அனந்த ஞான சொருபியாய் உட்கார்ந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால அவர் வந்த நாளை, மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு நரர் அவதாரம் எடுத்து வந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு சந்தோஷம். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம். கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்தை 2ஆய் பிரித்த வரலாறு. கைகளை தட்டுங்களே. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று 2ஆய் பிரித்த வரலாறு. ஏன் பிரித்தது? ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளான மனுஷன், கிறிஸ்துக்கு வெளியான மனுஷன். இப்ப முன்னா இருக்கமா, பின்ன இருக்கமா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா? அவுட் ஆஃப் கிரைஸ்ட், இன் த கிரைஸ்ட். யுவர்ஸ் பிரதர் இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்டா அவுட் கிரைஸ்டா நீங்க தான் பார்த்துக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் இதயத்தில் இயேசு இருக்கிறார் என்பது உண்மையானால் என்றைக்கு நீங்கள் ஒளியாகவே இருப்பீர்கள். கைகளை தட்டி வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:2. ஏசாயா 9:2 வாசிக்க கேட்போம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருட்டில் நடக்கிறவனுக்கு வழி தெரியாது. வழி பாதை மாறி போய் விடுவான். எங்களுக்கு வழி தெரியலையே, சிக்கு தெரியாத காட்டிலே கூரிலின் தாழ்வரையிலே எங்களை கொண்டு வந்து ஏதோ யாரும் விட்டு விட்டார்களே, எங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் இப்பொழுது நாங்கள் சென்றடையத்தக்கதான தேசத்தை போய் சென்றடைந்து விடுவோம் என்று கதறி கூப்பிட்ட ஒரு கூட்ட ஜனங்களுக்கு விளக்கல்ல, பெரிய வெளிச்சம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. பெரிய வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் உண்டு, தாழ்த்தப்பட்ட மக்கள் உண்டு, நலிவடைந்த மக்கள் உண்டு, பெரும்பான்மையினால் ஒடுக்கப்படுகிற மக்கள் உண்டு, ஏழைகள் உண்டு, திக்கற்றவர்கள் உண்டு. இன்றைக்கு பாவத்திலே சிக்கி இருளிலே கிடக்கிற மக்கள் உண்டு. இவர்களுடைய இருதயத்தின் கூக்குரல் எல்லாம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைத்தால் போதும், நாங்கள் சரியான வழியிலே நடந்து விடுவோம். சிறைச்சாலையில் இருந்த பலரை நான் சந்தித்தேன் பல வருஷங்களுக்கு முன்பு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு சார் இந்த சிறைக்கு வந்தீங்க? அவர் சொன்னார், சார் நான் நல்ல பையன் தான், நல்ல குடும்பத்தை சேர்ந்த என் தாய் நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனால் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் சிகரெட்டு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சிகரெட்டை பிடித்தேன். அப்புறம் சிகரெட்டில் கொஞ்சம் கஞ்சா வச்சு கொடுத்தாங்க, அது பிடித்தேன். அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் வாங்கி 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 கஞ்சா கடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சார். என்னை போலீஸ் பிடிச்சி வச்சிருச்சு. இப்போ நினைக்கிறேன் என்னை சரியான வழியிலே நடத்த
ஒரு நண்பன், ஒரு வெளிச்சம் இருக்குமானால் இதில் விழுந்திருக்க மாட்டேன். இன்னும் ஒருத்தரை பார்த்தேன். நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க? பார்க்க ஆள் நல்லா இருக்கீங்களே, டீசெண்டாக இருக்கீங்களே. இல்லை சார், கோபத்தில் பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை வரும்போது அருவாள் எடுத்து வெட்டி கொண்டு விட்டேன், அதனால் என்னை இங்கே ஆயுள் தண்டனை கைதியாக வைத்திருக்கிறார்கள். அப்படியா? எனக்கு மட்டும் இந்த கோபத்தை தடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குமானால் நான் அப்படி விட்டுருங்க. வெளிச்சம் இருக்குமானால் கட்டாயம் நான் தவறை செய்திருக்க மாட்டேன். ஒரு சகோதரியை பார்த்தேன். என்ன எதுக்கம்மா நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் என் கணவன் பயங்கரமான குடிகாரன், பிள்ளைகளை வளர்க்க வழி இல்லை. நான் கடைசியில் வேலைக்கு போனேன். வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு தொந்தரவு, பாலியல் தொந்தரவு, எங்கே போனாலும் தொந்தரவு. அப்புறம் நான் இதோ பலருடைய ஆண்களுடைய கொடுமைக்கு ஆளாகி விபச்சாரத்தில் தள்ளப்பட்டேன். என்னால் விடவும் முடியவில்லை. அதிலிருந்து சம்பாத்தியம் வர ஆசைப்பட்டு நானே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டேன். நினைத்து பார்த்தேன், இவர்களுக்கெல்லாம் வழி தெரியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் சொல்யூஷன் தெரியாதவர்கள், இவருக்கெல்லாம் நடக்க வேண்டிய வழி யாருன்னு காட்டுறதுக்கு தெரியலை, அல்லது அந்த வழியில் நடப்பதற்கான ஒரு வெளிச்சமும் இல்லையே. இவர்களுக்கு மட்டும் இயேசு என்ற வெளிச்சம் இருந்திருந்தால், ஆண்டவர் அந்த விபச்சாரியான ஸ்திரியை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, போகலாம் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையை சொல்ல ஒருவர் கிடைத்திருந்தால் இந்த அன்பு சகோதரி இங்கே வந்திருக்க மாட்டாளே. அப்போ நினச்சேன், அம்மா நீங்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்துட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னு உத்தேசம். இறந்தாலும் சரி ஐயா, நாங்கள் பிச்சை எடுத்து கஞ்சி குடித்தாலும் சரி, நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். எனக்கு கண்ணீர். அப்போ நினச்சேன், ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட குற்றத்திலிருந்து விடுதலையாகி நன்றாய் வாழ வேண்டும் விரும்புகிற மக்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பித்து தொழில்களை, சின்ன கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்து அவர்களை பராமரிக்க ஒரு திட்டத்தை வகுத்தால் என்ன என்று அன்றிருந்து இன்று வரை எனக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் ஆயுசை கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிப்பட்ட ஒரு சென்டர் ஆரம்பிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த குற்றத்தில் இந்த விடுதலை பெற்றவர்கள், பாவத்தை விட்டு வாழ வேண்டி நிற்கிறவர்கள், வழியோரங்கள் நிற்கிறவர்கள், வாழ தெரியாதவர்கள், போகும் தேசத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிற மக்களை மீட்டெடுத்து அவர்களை கொண்டு இதுதான் வழி என்று சொல்லி அவருடைய அன்றாட வாழ்க்கை ஆதாரத்திற்காக ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் மனதில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டார். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தொழில் செய்து பிழைக்க வேணும். ஏன்னா பசித்தவனுக்கு நம்ம போய் சாப்பாடு கொடுத்துடலாம். பசித்தவனுக்கு ஒரு பொரித்த மீனை கொடுத்தால் அன்றாடம் அவனுடைய பசி ஆறிடும். அதே பசித்தவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் பசி என்னைக்கு தந்துடும். கைகளை தட்டுங்களேன். அன்னைக்கு பசிக்கு ஒரு துண்டு மீன் பொரிச்சு கொடுத்தா அது சாப்பிட்டு தீர்த்துக்குவான். அதே மனுஷனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் இதுதான் என்னுடைய திட்டம். கர்த்தரின் இதயத்தில் போட்ட பாரம். இயேசு அப்படித்தான் வந்தார். தினந்தோறும் ஏதோ நீ பிச்சை எடுக்கிறது மாதிரி வாழ வேண்டாம், என்னை ஏற்றுக்கொண்டால் என் பிள்ளையாக உன்னை மாற்றி விடுகிறேன். நீ என் பிள்ளையானால் என்னுடைய சகல ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். கைகளை தட்டி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவ கரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகிறது. ஏசாயா 10:17 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலுக்கு ஒளியானவர். லூக்கா 2:30 சிமியோன் எனும் பக்தன் தேவாலயத்தின் வாசல் நிற்கிறான். முதிர்ந்த ஒரு பக்தன். வருகிற பக்தருடைய குழந்தைகளெல்லாம் வாங்கி வாங்கி ஆசீர்வச்சவன். யோசேப்பு மரியாள் என்ற தம்பதியினர் ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்து அவரை வாங்கி கையில் வாங்கின உடனே அவன் மேல் பரிசுத்த ஆவி இறங்குகிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, முதிர்ந்த பக்தன். அவன் பின்வருமாறு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தேவரே, உம்முடைய அடியானை இப்பொழுது மிகுந்த சமாதானத்தோடு போக விடுகிறீர். காரணம், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நீ ஏற்படுத்தின இதோ புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் நீ ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. எத்தனையோ குழந்தைகளை முதிர்ந்த வயதுள்ள பக்தன் வாங்கி ஆசீர்வதித்த அவனுக்கு இயேசுவாகி குழந்தை வாங்கி கையில் ஏந்தின உடனே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டானது. புறஜாதிகளுக்கு வெளிச்சம்,
பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்து இரட்சகர். அல்லேலூயா. சேவியர் அல்லது மீட்பர், விடுவிக்கிறவர். இங்க ஒரு குழந்தையை கண்டேன், ஒரு தெய்வத்தை கண்டு சொல்லல, இரட்சண்யத்தை கண்டதே. கைகளை தட்டி சகல ஜனங்களுக்கும் இரட்சண்யம். சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ந்திருங்கள், களி கூறுங்கள். மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊரில் ஜெனித்த நாளை ஞாபகப்படுத்த உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்தது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அருணோதயம். நண்பா, நினைச்சு பார். வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா? கடற்கரை மணலை உன்னால் எண்ண முடியுமா? ஆகாசத்தில் செட்டைகளை அடித்து உன்னால் திடீரென்று பறக்க முடியுமா? கடற்கரையிலே கடலிலே போய் நீ அதில் இருக்கிற தண்ணீர்களை கையளவாய் அளக்க முடியுமா? இப்படிப்பட்ட காரியத்தை நிர்ணயித்த ஒரு தேவன் மனுஷனாய் அவதாரம் எடுத்து வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, உன்னை இருட்டில் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு. தான் உண்டாக்கின மனிதன் பாவம் செய்து இருளடைந்து விட்டான் என்று அறிந்த பொழுது பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண அல்ல, சாவதற்காக, மரிப்பதற்காக. சிலுவையிலே மரணத்தை உத்தரித்து என் பிள்ளைகளுடைய மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, ரட்சிக்கிறதற்காக நீ போ. ஒரு யூத மார்க்கத்தில் அமர்ந்த கதை ஒன்று உண்டு. மனுஷனை உண்டாக்குவதற்கு முன் ஆலோசனை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை பிதாவாகிய தேவன் கூட்டினாராம். அங்கே எல்லா தேவதூதர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதில் பிரதான தூதர்கள் உண்டு. சத்தியத்தின் தூதன், நீதியின் தூதன், பரிசுத்தத்தின் தூதன். 3 தூதர்களும் நிற்கிறார்கள். பிதா தன்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு விவரிக்கிறார். நான் ஒரு சிருஷ்டியை உண்டாக்கப் போகிறேன். அது என்னுடைய சாயலின், என்னுடைய ரூபத்தின்படி அவனுக்கு 6ஆம் அறிவு கொடுத்து, நன்மை தீமை அறிவை கொடுத்து நான் அவனை உண்டாக்கப் போகிறேன், என்னுடைய சுபாவத்தின்படி உண்டாக்கப் போகிறேன். அப்படி சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒவ்வொரு தூதனாக எடுத்து அபிப்பிராயம் சொல்கிறாங்க. பரிசுத்தத்தின் தூதன் சொன்னான், பிதாவை உண்டாக்கவே வேண்டாம். அவன் பிசாசோடு சேர்ந்து பரிசுத்தத்தை இழந்து உம்மை துன்பப்படுத்தி விடுவான். சத்தியத்தின் தூதன் எழுந்திருத்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே உண்டாக்கவே வேண்டாம். சத்திய வார்த்தைகளை புரட்டி, இந்த வேதத்தெல்லாம் புரட்டி, உம்முடைய வணங்கும் முறையே மாற்றி வேறொரு பொய்யான ஒரு தோற்றத்தை உண்டாக்குவான், அவனை உண்டாக்க வேண்டாம் என்று பரிசுத்தத்தின் தூதன் சொல்லிவிட்டான். சத்தியத்தின் தூதன் சொல்லிவிட்டான். அப்புறம் நீதியின் தூதன் நினைத்தான், நீதியை அவன் அதர்மமாய் மாற்றி விடுவான், வேண்டாம் என்று. அப்போ பிதா சற்று யோசிக்க ஆரம்பித்தாராம். கதைதான். ஐயோ, இவனை உண்டாக்கலாமா வேண்டாமா என்று. இப்பொழுது திடீரென்று பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து எழும்பினார். அவர் சொன்னார், பிதாவே, நீர் அவரை உண்டாக்க வேண்டும் என்று மனதில் ஆசை வைத்து விட்டேன். தாராளமாக உண்டாக்கும். அவனை சிற்சியும். ஒருவேளை இந்த தூதர்கள் சொல்வது போல அவன் இந்த காரியங்களை செய்து உண்மை துன்புறுத்தி அவன் பாவியாகி விட்டால் என்னை அனுப்பும். அவன் பாவத்துக்கு பதில் நானே என் இரத்தத்தை சிந்தி மறித்து அந்த ஆத்மா மீட்டு கொண்டு வருகிறேன், தைரியமாய் அனுப்பும். வேதனா சாஸ்திர இதில் தான் இந்த பாட்டில் சொன்னார், இதற்கோ இந்த யோசனை சாமி, மனுவேல் நான் இருக்க இதற்கோ இந்த யோசனை சுவாமி. இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கிறேன். மனுவேல் என்னை இமானுவேலை அனுப்பும், இரட்சகராய் அனுப்பும். நான் மரித்து என் இரத்தத்தை சிந்தி இருட்டிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றார். அதைத்தான் சொன்னான் சிமியோன், இதோ இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. கைகளை தட்டி இரட்சண்யம். கிறிஸ்துமஸ் என்பது பண்டிகை அல்ல, அது இரட்சண்யத்தின் ஒளி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும், இந்த பூமியில இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் சந்தோஷமான நாள்.
நாம் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அல்ல, நம்மை மீட்க ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். கைகளை தட்டி, நாம் இருளுக்குள் விழ வேண்டியவர்கள் அல்ல, நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வர ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார். இரட்சண்யம் நம்மை சந்தித்தது. மரண இருளில் தேசத்தில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் எழுதியிருக்கலாம், இது பெரிய வெளிச்சம். என யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளி அது ஒளியா இருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது சகலமும் அவர் மூலமாக உண்டானது ஒன்றும் அவரால் என்று வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. அது மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கைகளை சட்டி யோவான் 9:5 இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி. யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட பாவியையும். நாம தான் தரம் பிரிப்போம். இவர் சின்ன பாவி, இவர் பெரிய பாவி. இது பொய் தானே சொன்னான், இதெல்லாம் ஒரு பாவமா? தின்மந்து பார்த்தான், இதுக்கு போல இவ்வளோ தண்ணி. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. அதே மாதிரி கீழ்ப்படியாட்டி ரொம்ப பிடிக்காது. திட்டுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, திட்டவே மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்கள விட்டு விலகிடுவேன். அவ்வளோதான். திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். நாயை அடிப்பானே, டேஷ சமப்பானேன் மாதிரி அவனை போய் அடிச்சுக்கிட்டு அவன் ஊரெல்லாம் போய் தூசிப்பான். இல்லாட்டி போடா வாடா நம்மளை பேசிட்டானா நமக்கு மரியாதை குறைவாயிரும். நல்லோர்கள் யாரும் தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டார்கள், விலகி சென்று விடுவார்கள். ஒரு தடவை தான் சொல்லுவேன், இந்த என் பேரன் இருக்கான், இந்த அவன் இருக்கான். இப்போ வளர வளர சுவாபங்களும் மாறுது. அப்போ நான் எனக்கும் சுவாபம் மாறும், கட்டாயம் மாறிடும். இப்போ சதீஷ் தம்பினா அந்த காலத்துலேருந்து அண்ணன்னா அப்படி தான் இருப்பார். பென்னி 30 வருஷம் ஆச்சு, என்னென்ன சொல்லுங்கண்ணே. நான் சொன்னால் அதுக்கு பதில் அப்படி செய்யுங்கண்ணேன்னு மாற்றி சொல்கிற கருத்தே இல்லை. என்னென்ன நீங்கள் சொல்கிறது தானே அப்படிம்பாரு. இப்போவும் அப்படி தானே தம்பி சொல்கிறீங்க? ஆமாம். இவருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவாங்க இப்போ உள்ளவங்க. ஐயாவா எங்கள் ஊழியத்து மேலாம் ஜெபம் பண்ணி விடுங்க ஐயா அப்படிம்பாரு. இப்போ உள்ள பெண்ணியும் அப்படி தான், என்ன சொன்னாலும் ஆமாண்ணே ஆமாண்ணே, என்ன சொன்னாலும் ஆமாம் தான். இது எல்லாரும் கேள்விப்படி வச்சுட்டாங்க. வேற பேசவே தெரியாதா? ஆமாண்ணே ஆமாண்ணே. சின்ன சின்ன விஷயங்களை கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது சின்ன விஷயம், நேற்று நைட்டு இந்த அவன் யார் அபி ட்ரிம்மர் சத்தம் கிடச்சி. என்றைக்கு நான் தான் ட்ரிம் பண்ணி விடுவேன். என் தகுதிக்கு யாருக்கு ட்ரிம் பண்ணி விடுவேன் பாருங்கள். எந்த வேலையை யார் செய்கிறது, ட்ரிம் பண்ணி விடுவேன். நேற்று ட்ரிம்மர் சத்தம் கிடச்சா இல்லைன்னா இங்கே வச்சுட்டு வந்திருக்காருங்க பாருங்கள், கீழே கொஞ்சம் இருக்கும். இருக்காடா போயிடுச்சா எடுத்தானா? அப்போது நான் என்ன ட்ரிம்மர் சத்தம் கேட்டுச்சு, இங்கே ஏன் இருக்குது ரவுண்டா அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் எடுக்கலையே, நான் அதை தன்னால் அப்படி வச்சேன், அதை வச்சு சும்மா வச்சேங்கிறான். கோபம் வந்துருச்சு, திட்டவே இல்லை. பென்னி பக்கத்தில் இருந்தான், அவனும் திட்ட மாட்டான். அவன் என்றைக்குமே அவன் நல்லவனாகணும் மட்டும்தான் முயற்சி பண்ணுவான். பார்த்துக்கோங்க, யார் பென்னி நல்லவனாகணும் மட்டும்தான். அப்போது நீங்களே ட்ரிம் பண்ண அளவுக்கு வளர்ந்துட்டீங்க, சரி நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டீங்க. நான் சொன்ன பிறகு அதை உடனே போய் எடுத்துகிட்டு இருந்தா எனக்கு சொன்ன உடனே செய்யணும். ஜெஸ்ஸின்னு என்னுடைய மருமகன் இவ்வளவு தாடி வச்சுருக்கான். அம்மா சொல்லி பார்த்தாங்க, அப்பா சொல்லி பார்த்தாங்க என்கிட்ட. அண்ணே இந்த ஜெஸ்ஸின் ராய்னு என் மருமகன் அங்கே பெருந்துறையில் இருக்கார், தாடியை எடுக்க சொல்லுங்கண்ணே, கிறுக்க மாதிரி வச்சுருக்கான். என்ன சொல்லிப்பா முடியாதங்கள்ட்டான். ஒரு நாள் ரூமுக்கு வந்தான், இங்கே வாடான கையை கூப்பிட்டு போய் ட்ரிம்மரை வச்சு சர்ன்னு எடுத்து விட்டேன். இவ்வளவு தாடிங்க, இவ்வளவு நீளம் பார்த்துருக்கல. அதை வீடியோ வேறு ஒருத்தர் இருக்கான், தினம் வீடியோ எடுக்கிறான். சரின்னு எடுத்து விட்டேன். அவன் அங்கிள் தானே எடுத்தாங்கன்னு சந்தோஷமாக நினச்சிக்கிறான்னு என் நினப்பு. ஆண்டவரும் அப்படி தான், அவர் நமக்கு செய்கிற நன்மையெல்லாம் என் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்கன்னு நம்பித்தான் செய்கிறாரு. ஆனால் நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சொல்கிறதெல்லாம் மனக்கசப்பாகவே இருக்குது. விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, அங்கே திரும்பி பார்க்காத, காலேஜில் போனால் இப்படி இரு, மொபைலை தொடாத, அதை செய்யாத, இதை சொல்லும் ஒரு கோபம் தானே வருது.
ஆண்டவர் விரும்புகிறாரு, நம்ம செய்கிறதெல்லாம் பிள்ளைங்க சந்தோஷமாத்துக்குவாங்க. அவன் எனக்கு பயந்து சரிஞ்சிட்டான். ரூமில் போய் 1 மணி நேரம் ஏங்கி அழுதுருக்கான். அதையும் வீடியோ எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கான். உங்கள் பேரனை பாருங்கன்னு முந்தா நாள் வந்து போட்டிருக்கான். பேரனை ஒரு பிறந்தனைக்கு காட்டினடா, இப்போ 1 வயசுக்கு மேலாச்சு என்ற காட்டவே இல்லை, சீக்கிரம் கொண்டு வரேன் அங்கிள்ன்றான். நம்ம அதாவது சொன்ன உடனே இவரும் ஒரு நாள் திடீர்னு யார் 10ஆம் கிளாஸ், அவனாலும் காலேஜுக்கு போகிறவனுங்க, அவனுக்கு ஆசை வந்து கூட பக்கத்தில் யாராவது பார்த்தேன். இவர் 10ஆம் கிளாஸ் என்ன +1னா இப்படி இங்கே எனக்கு வந்து நீ வந்து யார் மினிதான்ட்ட போட்டு விட்டதா யார் எனக்கு சொல். அவங்க அப்பா வந்தான். அண்ணே அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் கொஞ்சம் அவனை மாதிரி கலர் இருந்தால் தெரியும், இது முடி எது முகம் எதுனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னது முகத்தை பாருங்க அப்படின்னா கடுப்பில் பார்த்தா இவர் இப்படி ரவுண்டு வச்சுருக்காரு. நம்ம சிறு துள்ளி பெருவெள்ளம். அதாவது இச்சையானது கற்பந்தரிக்குமாம், கற்பந்தரித்து என்ன செய்யுமாம், பாவத்தை பிறப்பிக்குமாம், பாவம் பூர்ணமடையும் பொழுது சின்ன காரியம் நமக்குள்ள தோன்றும் பொழுதே கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த கண்டிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா வெளிச்சம்தான். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் வெளிச்சமாக வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன இருள், தேவன் ஒளியாயிருக்கிறார், எள்ளளவேன அவரில் இருள் இல்லை. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உத்து பாருங்க, அந்த திரியை சுற்றி கருப்பாக தெரியும். பார்த்துருக்கீங்களா? மக்கத்தில் ஆரஞ்சு கல் ஒன்று தெரியும், ப்ளூ ரவுண்ட் தெரியும், ரெட்டாகவும் தெரியும், 3 கலர் தெரியுமா, எல்லோவும் தெரியும். இத்தனை கல்லாம் ஒரு தீபத்தில் தெரியும். கடைசியில் உள்ள என்ன தெரியும்? பிளாக்கு தெரியும். வெளியே நல்லா இருக்கு ட்ரெஸ் போட்டிருக்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அலன் போல் இருக்கும்ப்பா. கடைக்கு போகிறேன், சரி பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்ப்பா, நீதி ஒரு ஊழியக்காரன் எங்கேருந்து வாங்கி கொடுப்பேன். நானே இந்த ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு எப்படி செய்யலான்னு பட்டு இவன் ட்ரெஸ் எடுத்தான், அவன் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி பென்னியும் வந்தான். ஒரு நாள் அவன் ட்ரெஸ் எடுத்ததில்லை, நான் தான் எடுத்து கொடுப்பேன். நேத்தனமும் அதிசயமாக 2-3 சட்டை எடுத்தான். எனக்கு பேண்ட்டு வேண்டாம், சட்டையாக வாங்கிக்கிறேன். நான் நீ வந்திருந்தியப்பா முந்தா நாள். அப்போ என்னடான்னு கேட்டேன், எனக்கு 2 சட்டைக்கு மேலே இல்லையேண்ணா. எனக்கு அப்படியே நெஞ்சை வலிச்சிருச்சு. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு நம்ம சட்டை வாங்கி கொடுக்காம இப்படி கொடுமைப்படுத்தியிருக்கோமே. எத்தனையோ ஊர் உலகத்துக்கெல்லாம் செய்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம காலை பிடிச்சிட்டே கிடக்கிற சட்டை வாங்கலைன்னு அப்போ ஞாபகப்படுத்தினேன். இந்த மே மாதம் ஒரு 6 சட்டை வாங்கி கொடுத்தனேன். அதுக்கப்புறம் 4-5 பேண்ட்டு வாங்கி கொடுத்தனேன். அப்புறம் என்ன பேண்ட்டு, லைக்கரா பேண்ட்டு வேண்டாம், நான் போடுற அதே பிராண்டில் தானே வாங்கி கொடுத்தேனே. இங்கே இல்லைட்டான். நேற்று நைட்டு சொல்கிறான், அந்த சட்டையெல்லாம் சின்னதாகிருச்சு. நான் சொன்னேன், சட்டை சின்னதாகலப்பா, நீ பெருசாகிருக்க. சட்டை சின்னதாகலை, நீ பெண்ணி இல்லை பண்ணி மாதிரி பருத்து போட்ட. அதுக்குன்னு என்ன பழி தம்பி என் மேலே போடுறது? நீங்கள் சட்டை வாங்கி கொடுக்கல. நான் வாங்கி கொடுத்த சட்டை அவருக்கு பத்தலை, அதைத்தானே ஏன் சொல்லணுன்ட்டு. இப்போ பத்த மாட்டேங்குதுன்னே அப்படின்னா எடுத்துக்கம்ப. சட்டையே இல்லை. இந்த இதை விட இன்னொரு கொடுமை நினச்சிங்கன்னா தானோ என்ன உனக்கு வேணும்? எனக்கு ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் வேணும், 4 அடிக்கு ஃபார்மல் பேண்ட் ஷர்ட்டும். எனக்கு தெரியும், ட்ரெஸ் கோட் தெரியும், நான் மேக்கப் மேனாக இருந்தவன். எனக்கு ஒரு முகத்துக்கு எப்படி போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியும். வேண்டாண்டா, உன் ஜீனும் ஷர்ட்டும் வாங்கிக்கடா, ஆஃப் ஹேண்டு வாங்கிக்கன்னு. முடியாது, நீங்கள் வாங்கிட்டு வாங்கினேன். 3 ஃபார்மல் பேண்ட்டு 3 சட்டை நான் போடுற அதே பிராண்டில் வாங்கிட்டு வந்தேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எத்தனை இன்ச்சு இடுப்புனா 38ங்கிறான். என்னடா 38ஆ? நான் யாரண்டு சரி வாங்கிட்டு வந்தாச்சு, போட்டாச்சு. அடுத்த நாள் வா, இது நல்லா இல்லை எனக்கு, இதைத்தானே சொன்னேன் முதல்ல. மடிச்செல்லாம் அடைச்சிட்டாரு, இன்னைக்கு கொடுக்க முடியுமா? வச்சாச்சு. அந்த பேண்ட்டுன்னு போட முடியாது அங்கிள் அப்படின்னு அவர் தூக்கி வைக்கிறான். எனக்கு ஒரு மனசு கேட்கல. திருப்பி போய் 3 ஜீனும் 3 சட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதாவது இவங்களுக்கு கொடுக்குற ஒரு காரியத்தை கூட ஒத்துக்கொள்ள மனசு கிடையாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, லிட்டில் பிட் சின், லிட்டில் பிட் லை, பொய், சின்னஞ்சிறு பொய், சின்னஞ்சிறு பாவம், அல்லது லிட்டில் பிட் ட்ரூத் அல்லது ஃபேக்ட், உண்மை பேசுவதுக்கு கூட இவங்களுக்கு தயங்குறாங்க. உள்ளத்தில் உள்ளதை அப்படியே சொல்லணும்.
நான் இந்த தப்பு தான் செஞ்சேன், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் நடந்தது அப்படி நான் சொல்லிடுறேன். நீங்கள் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஆண்டவரும் அப்படித்தான். உன்னை நீ அறிந்து என்னிடத்தில் கன்ஃபர்ஸ் பண்ணினேனா உன்னை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து என் ஒளியை உனக்குள் வைக்கிறேன். கைகளை தட்டி இருட்டை கக்கிடுறா, இருட்டை உள்ள வச்சுக்கிறாத, பூச்சி பட்டையெல்லாம் அடைஞ்சிரும். இருளுக்குள்ளே ஒரு ஆத்மா வாசம் பண்ணுகிறதே, அந்த இருட்டை வெளியே எடுத்து போடு. அதர்மம் ஒழுங்கி அழியாதா, ஆன்மா அன்பில் மகிழ்ந்திடவே, இதமா இங்கே வாழவே, இதய ஒளியே வாராயோ. கைகளை தட்டி இதய ஒளியே வாராயோ. உள்ளம் முருகி கனியாதா, பக்தன் பாடுறான். அதர்மம் ஒடுங்கி போகாதா, ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே. அன்பு என்கிற கடல்ல என் ஆன்மா அமிழ்ந்து மூழ்குவதற்கு கைகளை தட்டி அமிழ்ந்திடவே, இதமாய் இந்த உலகத்தில் வாழவே, பரிசுத்தமாய் ஞானமாய் நீதியாய் வாழவே, இதய ஒளியே வாராயோ. கையை தட்டுங்களேன். நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஜோதி பிறக்கணும். அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துமஸ். அங்கங்கே குல்லா வச்சுக்கிட்டு போய் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடுறேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றேன், அது அரசியல்வாதிகளுக்கு தகும், பக்தர்களுக்கு தகாது. கைகளை தட்டுங்களேன். பணம் உண்டாக்குறவனுக்கு அது தகும், கர்த்தருடைய வெளிச்சத்தை வேணும் என்று விரும்புகிறவனுக்கு அது தகாது. இதயத்திலே ஒளியோடு உண்மையான பக்தியோடு இந்த வெளிச்சம் எதற்காக இந்த உலகத்தில் வந்தது என்று உணர்ந்து கொண்டு அவரை தியானித்து அவர் உள்ளத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வெல்லாம் வெளிச்சம், ஒளி வெளிச்சம். ஒரு கிறிஸ்மஸ் பாடல் நான் அபியும் பாட போகிறோம். ஒரு கிறிஸ்மஸ் கிளாசிக்கல் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நாங்கள் எனக்கு பின்பாட்டு பாடுறவர் யார்? என்னது சீதனப்பா, தம்புரம் மட்டும் ஸ்ருதி மட்டும் போடு. பாலன் இயேசு பாலன், பாலன் இயேசு பாலன், பரிசுத்த தூதேவ பரிகாரநாதன் பாலன், இயேசு பாலன், ஆச்சரிய அதிபன், விண்புக மகிபன், 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 ஆதியின் வினைக்காய் உதித்த நல்வேதம், ஆதியின் வினைக்காய் உதித்த நல்வேதம், பாலன் இயேசு பாலன், பரிசுத்த தூதேவ பரிகாரநாதன் பாலன், இயேசு பாலன். பெத்லகேம் மாடடை தொழுவத்திலே அல்பாய் சிங்கார கர்த்தன் வரும் மெய்தாசனாய், பெத்லகேம் மாடடை தொழுவத்திலே அன்பாய் சிங்கார கர்த்தன் வரும் மெய்தாசனாய், மங்காத மகவாய் மமரிகிடமாய், மங்காத மகவாய் மமரிகிடமாய், மங்காத மகவாய் மமரிகிடமாய், மங்காத மகவாய்
மமரியிடமாய் மங்காத மகவாய் மமரியிடமாய் மங்காத மகவாய் மமரியிடமாய் மக்களின் பாவம் போக்க மாநிலம் போற்றிடும் மக்களின் பாவம் போக்க மாநிலம் போற்றிடும் பாலன் இயேசு பாலன் பரிசுத்த தூவேத பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன் ஆச்சரிய அதிபன் விண்புக மகிமன் ஆச்சரிய அதிபன் விண்புக மகிபன் ஆச்சரிய தீபன் விண்புக மகிபன் ஆச்சரிய அதிபன் விண்புக மகிபன் ஆச்சரிய அதிபன் விண்புக மகிபன் ஆச்சரிய அதிபன் விண்புக மகிபன் ஆதியில் வினைக்காய் உதித்தனல் வேதம் ஆதியில் வினைக்காய் உதித்தனல் வேதம் பாலன் இயேசு பாலன் பரிசுத்த தூவேத பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன் பெத்லகே மாடடை தொழுவத்திலே அன்பாய் சிங்கார கத்தன்வர் மெய்தாசனாய் மங்காத மகவாய் மாமரி இடமாய் மக்களின் பாவம் போக்க மாநிலம் போற்றிடும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாலன் இயேசு பாலன். வாழ்விலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்க வேணும். உங்கள் இதயத்தில் வெளிச்சம் வர வேணும். சபையிருள், பாவையிருள், மரண இருள், இது மூணும் உங்கள் விட்டு போட்டோம். இன்றைக்கு மக்களுக்கு ஒரு மாடர்ன் தியாலஜி, ஸ்டைலிஷ் சர்ச், ஃபேன்சி சோர்ஸ், இதுதான் இப்போ சர்வீஸாக மாறிடுச்சு. வார்த்தையை ஏற்றுக்கூட அதன்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிற சபைகள் குறைந்து இது ஒரு மதம் அல்ல ஒரு சங்கம், இதில் நீங்கள் மெம்பராக இருந்தால் மட்டும் போதும், எப்படியோ வாழ்ந்து கொள்ளலாம் என்று நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் மக்களை பிரெயின் வாஷ் செய்துகிற சாத்தானுடைய ஆளுகைக்குட்பட்ட இருளிறைந்த சபைகளுக்குள்ளே அநேகர் இருக்கிறார்கள். அவற்றிருந்த வெளிச்சத்தில் வந்து சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய தலை இயேசு கிறிஸ்து, சபை என்பது மணவாட்டி, இயேசு கிறிஸ்து என்பது ஒரு மணவாளன். இந்த மணவாளன் சுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ள கற்புள்ள கன்னியாக இருந்தீர்களானால் தேவனா ரூபவதி சகோதரியின் பிரியமே மணவாட்டியே என்று வருங்காலத்தில் உங்களை அழைத்து அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரம் என்னை அணைக்கும். பாலனாய் வந்தார், வாலிபனாய் மரித்தார், ராஜாதி ராஜராய் மறுபடி வரப்போகிறார். கைகளை சட்டி வெற்றி சிறந்தவராக உயிர்த்தார். ராஜாதி ராஜனாய் கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். அந்த வருகையிலே அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிற திருச்சபைகள் எல்லாம் மணவாட்டிகளாக மாற்றப்பட்டு அவரோடு ஆளுகை செய்வார்கள். அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த பேரொளி 2000 வருஷங்களுக்கு முன் இந்த உலகத்தில் உதித்தது. அவர் உதித்ததின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒரு விழா மட்டுமல்ல, மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல, மனம் திரும்புதலுக்கான அப்பாயிண்டட் டைம். கைகளை சட்டி தேவன் குறித்த நேரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் ஒவ்வொரு மனுகுலமும் இந்த மெய்யான ஒளியாகிய ஜோதிமயமான இறைவனுடைய வழியிலே வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களானால் உங்கள் வாழ்வில்
உயிர் இருக்கும் வரை தினந்தோறும் கிறிஸ்துமஸ். கைகளை தட்டுங்களே. தினந்தோறும் சந்தோஷம். இதோ உலகத்துக்கு ஓர் நற்செய்தி என்று தேவதூதர்கள் சொன்னார்கள். மேய்ப்பர்கள் சந்தோஷத்தை அறிவிக்க போனார்கள். மகிழ்ச்சியான செய்தி இயேசு என்றைக்கும் இருதயத்தில் தங்கியிருக்கட்டும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா மாறும். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, உலகில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இயேசு மதம் ஸ்தாபிக்க வரவில்லை. அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞான வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி இயேசு இறங்கி வந்தார். அந்த ஒளி உங்கள் வாழ்வில் வந்தால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள். அப்படியே தலைவணங்குவோமா? பிரார்த்தனை செய்வோம். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒரு முறை கூட சொல்லிக் கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus name. Hallelujah. ஆராதனை ஆராதனை பக்தரே வாரும் ஆசையாவலோடு பாரும் பாரும் பாலனை வானோரின் ராஜா கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. தேவன் ஜோதியில் ஜோதி மானிடத்தன்மை பெருத்திலே நேஜகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. லோகத்தாரே மகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. மண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. Holy Spirit. ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவும் ஆமென் சுரூபி அருளவதாரம் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கிறிஸ்து பிறந்தது நாளில் உலகமெங்கும் உடைய பண்டிகையை கொண்டாடுகிற மக்கள் மத்தியிலே ஜோதியாய் உதிக்க வேண்டும் என்று வருந்தி இறைஞ்சி கேட்கிறேன். எங்களுடைய பாவ இருளெல்லாம் அகற்றிவிடும். உமக்கென்று நாங்கள் வாழ எங்களை நாங்களே உணர்ந்து ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க இந்த உலகில் நீர் எதற்காக வந்தீர், கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்று உணர்ந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்த இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை அளித்தரும். என்னை கேட்டுக் கொடுக்க ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தை ஆசிரியர் சத்துரு சேர்ந்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் பூசி ஆசிரியர்
ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அத்தனை பேருக்கு என்னுடைய மறுபடியும் என்னுடைய கிறிஸ்துமஸ் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபவாசத்தில் போயிடுவேன், உபவாசத்தில் இருப்பேன். எனக்காக அதிகமாக ஜெபியுங்கள், சரீர பலவீனத்திற்காக ஜெபியுங்கள். புத்தாண்டில் நடக்கிற கூட்டங்களுக்காக விசேஷமாய் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமை காலை 9:30 நம்முடைய திறவுகோல் ஜெபம். அன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் தனித்தனியாக ஜெபித்து எண்ணெய் பூசி புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்து கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி அனுப்புவேன். எனவே தவறாமல் அத்தனை பேர் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த உபவாச நாட்களில் தேவனை பலப்படுத்தும்படியாக வரும் வருஷங்களை குறித்து, சபைகளை குறித்து, தேசங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல அதை வாங்கி உலகத்துக்கு சொல்வது கிருபை அளிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவைகள் மிகுதி, அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றைக்கு விசேஷமாய் இந்த வருஷத்திலும் பிறக்க போகிற 2026 வருஷம் முழுவதும் நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். துதி கனம் மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. நீரஞ்சி